ஞான சம்பந்தருக்கு அப்பர் சுவாமி ஒரே பாட்டில் மூடிவிட்டதே என்ற எண்ணம் வருகின்ற நிலையில் அப்பொழுது திருவாயுமூரில் சில அற்புத நிகழ்ச்சி நடத்தி காட்டினார் சிவபெருமான். யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு. அப்பவே திருஞான சம்பந்தம் இருக்கிறார். அதை விலைக்கு சொன்னால் இன்னும் நேரம் காலம் ஓடும். அந்த வகையில் இந்த 5 நூல்களை வாங்கி தன் சிறை மீது தாங்கி சுவாமி உரை எழுதுகிறார். இன்னொன்று குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும். என் குருநாதர் திருப்போரூருக்கு வந்த பிறகு சந்நிதி முறை என்கின்ற அற்புதமான ஒரு நூலை எழுதப் போகின்றார். இந்த உலகத்திற்கு வேண்டிய ஞான பொக்கிஷம், ஞான ஒரு பெட்டகம், ஞான தீபம் ஒன்று வெளிவரப் போகிறது. ஆகவே என் குருநாதர் யார் என்று சொன்னால் ஒரு உரையாசிரியர், ஒரு நூலாசிரியர், ஒரு ஞானாசிரியர். இந்த 3 தன்மையும் தமிழகத்திலுடைய இவர் மட்டும்தான். அது மட்டுமல்ல, 14 சாத்திர கருத்துக்களை எல்லாம் பொதிந்து சன்னதி முறை என்கின்ற அற்புதமான ஒரு புத்தகத்திலே நூல் வடிவிலே தந்திருக்கிறார். தோண்ட தோண்ட ஞான புதையலாக வந்து கொண்டிருக்கும். அதை பிறகு பார்ப்போம். இந்த வகையில் உரை எழுதி முடித்தார். முறை எழுதி முடித்து விருத்தாசலத்திலே தன் குருநாதர் குமார கடவுளோடு தேவரோடு இருக்கின்ற பொழுது நெட்டை கூடுகிறது. நெட்டை என்றால் தன்னை மறந்த நிலை. தான் எதை நினைந்து வழிபாடு செய்கிறோமோ அதன்பால் தனது நுண்ணுடம்பு அதனோடு ஒன்றி ஞானம் ஒன்றி அதனுடைய பேரின்பத்தில் லயமாகின்ற ஒரு இன்ப நிலை. இது நிஷ்டானுபூதியின் பேர். அந்த நெட்டை கூடுகின்ற பொழுது அவருடைய சுடுமுனையிலே ஒன்று தோன்றுகிறது. அற்புதமான மயிலானது ஜரி போட்டு நடனம் ஆடுகிறது. அவ்வாறு ஆடுகின்ற பொழுது 2 தோகைகளினாலே தனது முதுகை மறைத்து ஆடுகின்றது. இது நீண்ட நேரம் தொடர்கிறது. சுவாமி சற்று தியானம் கலைந்து தன் குமார கடவுளை பார்த்து, சுவாமி, எவ்வளவோ காலம் நான் தியானத்தில் இருந்தேன், ஆனால் இந்த ஒரு நிகழ்வு இப்பொழுதுதான் தோன்றியதென சொன்னார். உடனே குமாரதேவர், எனக்கு உபாசனமூர்த்தி பெரியநாயகி அம்மையார் எம்மை ஆட்கொண்டு அருள்பாலிப்பது போல உமக்கு உபாசனமூர்த்தியாக இருப்பவர்கள் மீனாட்சி. ஆகவே நீ மதுரையம்பதிக்கு சென்று மீனாட்சியை வேண்டுவாயாகில் இதனுடைய விளக்கம் தெரியும் என்று சொன்னார். குருநாதருடைய வாக்கை வேத வாக்காக கொண்டு பாண்டிய மாநகரத்தின் தலைநகராக விளங்குகின்ற மதுரைக்கு சென்று 45 நாட்கள் தவம் கிடக்கின்றார். அதனை விரிவாக சொன்னால் நமது உள்ளமெல்லாம் நெகிழும். முதலிலே நின்ற கோலம். சில அடியார்களெல்லாம் மீனாட்சி சன்னதியில் அவருக்கு அமுது ஊட்டுவார்கள், நீராகாரமாக, லிக்விட் ஃபுட்டு மாதிரி. அது சிறிது காலம் ஆன பிறகு அதையும் எடுக்க மறுத்தது. தண்ணீர். இவ்வாறாக ஒரு 16 நாள் ஆன பிறகு உட்கார்ந்தார். அதன் பிறகு சிறு தண்ணீர் எடுக்கும், சில நேரம் தண்ணீர் எடுக்காது. உட்கார்ந்தவர் உணவு இல்லாமலேயே காற்றையே உணவாக கொண்டு மீனாட்சியின் மேல் ஒடுங்கி அந்த இடத்திலேயே படுத்தார். 32வது நாள் மீனாட்சி அதனுடைய சன்னதியிலே அற்புதமான வடிவம் கொண்டு ஜல் ஜல் என்ற நாத சலங்கையோடு நடந்து வருகின்ற தன்மை ஏதோ ஒரு இடத்தில் பஞ்சடைந்த காதின் மூலமாக சுவாமிக்கு கேட்கிறது. அருகே வந்தவுடனே தனது 2 கரங்களினாலே தீண்டி சிதம்பரா என்று சொன்னால், ஆகவே எனது குருநாதருக்கு தங்கமேனி, மீனாட்சியனுடைய ஸ்பரிசம் பெற்ற உடம்பு தங்கமேனி. அவர் ஸ்பரிசம் மட்டும்தானா, குமார கடவுளாகிய கந்தவேல் ஸ்பரிசம் பெற்ற மேனி. இவ்வளவு பெரிய மகாஞானி அந்த சமராபுரி இடம். முருகன் விளையாடிய இடங்கள் தொண்டை நாட்டிலே 2 தான். ஒன்று சமராபுரி என்கின்ற திருப்போரூர், மற்றொன்று வள்ளியை திருமணம் செய்து கொண்ட வள்ளிமலை. இங்குதான் அவர்கள் நிறைய இடங்கள் நடந்து சென்ற இடம் இருக்கட்டும். அந்த வகையில் ஆக 32வது நாள் அற்புத நிகழ்ச்சியை கண்ட அவர் திருவடியினை விழுந்து தேம்பி அடுகிறார். சிதம்பரா, யான் உன்னை விட்டு பிரியும். பிறகு அந்த அருமையை பற்றி மீனாட்சி கலிவெண்பாவாக முதலாக சாக்தம், சக்திக்கு ஒரு சாக்தம் என்பது ஒரு சமயம், 6 சமயங்களிலே ஒன்று. சக்தியை அதாவது முழுமுதல் கடவுளாக கொண்டு வணங்கப்படுவது சாக்தம். சாக்தத்துக்கு முதல் தமிழ் நூல் நம்ம சிதம்பர குரு எழுதிய மீனாட்சி கலிவெண்பா. அற்புதமான ஒரு மந்திர நூல். அந்த நூல் 3 நாள் 27 நாள் நினைத்த காரியங்கள் உடனே கைகூடும். என்ன நோய்கள் இருந்து எதுவாக இருந்தாலும் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆமாம், இது அனுபவ ரீதியான உண்மை. அத்தகைய அற்புதமான ஒரு நூலை அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அருளினாலே கலிவெண்பாவை நிறைவு செய்து அம்பாளின் உத்தரவினை பெற்று 45வது நாள் புறப்படுகின்றார் நம்ம சிதம்பர குரு. எங்கே இருந்து? மதுரையிலே இருந்து. அவ்வாறு வருகின்ற வழியிலே குமாரதேவர் இடத்திற்கு விருத்தாசலம் வந்து தன் சுவாமி கிட்ட உத்தரவு வாங்க பார்க்குறார் குரு கிட்ட.
சுவாமி நிட்டையில் இருப்பதினாலே அவர் எழுப்பக்கூடாது என கருதி என்ன செய்தாங்க, சுவாமி நேராக தொண்டை நாட்டுக்கு வருகின்ற பொழுது கிளியனூர் வருகிறார். கிளியனூர் வந்து கிளியனூரில் ஒரு அம்மா வந்து அங்கே பசி தாங்க முடியல. பசி தாங்காததுனாலே இதற்கு முன்னால் அந்த மயிலை பற்றி உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அம்பாளுக்கு கேட்குறப்போ சொல்லிட்டாங்க. அம்பாள் சமராபுரி என்கின்ற யுத்தபுரி 6 முறை பழுதடைந்து 7வது முறையாக புதுப்பிக்க வேண்டும். இது குமார கடவுள் ஒரு குருநாதராக இருந்து உம்மை ரட்சிப்பான். ஆகவே நீ காஞ்சிபுரத்திற்கு சென்று அங்கே இருந்து கிழக்கு மார்க்கமாக சென்றால் அந்த இடத்தை அடைவாய் என்று அம்மா வழி சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த வழியில்தான் கிளியனூரை வருகிறார். காஞ்சிபுரத்துக்கு வரலை, கிளியனூருக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு அம்மா மூதாட்டி திருவாசகமே தனக்கு உயிர் மூச்சு என்று கருதி இருக்கின்றதம்மா இந்த சுவாமியை பார்த்தவுடன் தேசத்தை பார்த்து திருவடியில் விழுந்து சுவாமியை பசிக்கிறதா சுவாமி என்று கேட்டு கூழும் மோரும் கொடுத்தார்கள். அது பேர அமிர்தமாக இருந்த உணவு உண்டார். அவர்கள் மூலமாக பொம்மையப்பாளையம் வந்து பாளைய சித்தரிடம் 8 நாள் அளவலாவி பேசி பிறகு சமராபுரிக்கு வர முற்படுகின்றார். அப்போ ஞானாம்பிகையை சரி இரு நான் மட்டும் போகிறேன் என்று வரார். ஞானாம்பிகை நிறுத்தி கிளியை நிறுத்திட்டு அவர் புறப்படுறார். அவ்வாறு திருப்போரூர் வருகின்ற பொழுது எல்லாம் பணம் காடு. பணம் மலை ஒன்று இருக்கிறது, பணம் காடு. அந்த காட்டிலே உழவுகின்றார். இதுதான் திருப்போர். சில கிராமணிய சமூகத்தார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணியர்குல மாதுக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வணிகர் குழு கொஞ்சம் பேர், நாய்க்கர்கள் கொஞ்சம் பேர், இப்படி கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்தவர்கள் கிராமணிய சமூகத்தார் இருக்கின்ற சான்றோர்கள். அந்த காலத்தில் பனங்காட்டை சுற்றி பார்த்து கோவில் எங்கே இருக்க தடம் தெரியாமல் பிரணவமலைக்கு அடுத்த கிழக்கே அற்புதமான ஒரு விநாயகர் கோவில். அந்த கோவில் அடியிலே வேப்பமரத்துக்கிட்ட சுவாமி உட்காரம். தினமும் அங்கே இருப்பார். அவருக்கு உடம்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அதிசயம். அங்கே என்ன செய்வார், காலையிலே வைகரி பொழுது எழுந்துப்பார். பிரணவமலையினுடைய ஒரு பாகத்தில், அதாவது மேற்கு பாகத்தில் ஓடையாக இருந்து அந்த பனங்காட்டின் வழியாக விரிந்து அகன்று சமுதிரத்தை நோக்கி செல்லும். அதற்கு வெள்ளையார் ஓடையின் பேர். எப்பொழுதும் ஈரப்பதமாக இருக்கின்ற ஒரு இடம் அந்த பனங்காடு. இந்த பனங்காடு தினமும் வெள்ளையார் ஓடையில் குளிப்பாங்க. அங்கே ஒரு கோயில் இருந்தது. கோவிலானது பணம் கொட்டையில் மீண்டும் அங்கே உட்காந்துப்பார் வேம்படி விநாயகருக்கு. இப்போ அந்த பணம் காட்டை பற்றி கொஞ்சம் சொல்லணும் இல்லையா. இந்த பனைமரம், இந்த பனங்காட்டிலே ஒரு 5 மரங்கள் உயர்ந்து தடித்து பருத்து சிறுமையான மரங்கள். அதிலே அந்த மரத்தை அங்கே வாழுகின்ற சான்றோர்கள் பார்த்தார்கள், கிராமணியார். இந்த மரம் இப்படி வீக்க ரொம்ப அதிகமாக இருக்குது, இதில் பாலை கட்டணும், அதாவது பானை கட்டணும், நிறைய கல் கிடைக்கும். அதை சூழ்ந்து ஓணாங்குடி, இந்த ஓணாங்குடியெல்லாம் அறுத்து ஒரு ஓலைக்கு ஒரு குடுவையாக கட்டினார்கள். குடுவை பாதி பகல்லே ரொம்ப வழிய ஆரம்பிச்சது. வளமான வாழ்வு அவர்களுக்கு கிடைத்தது. உடனே மத்தியானத்துக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த குடுவையை மத்தியானத்துக்கு போனால் மீண்டும் ஓணாங்குடி அறுத்தது மீண்டும் உச்சி வரைக்கும் போகிறது. இது தொடர்ந்து 2 வேளையும் அறுக்க முளைத்து கொண்டே வருகிறது. இது தன் தொழிலாக வைத்துக் கொண்டு ஓணாங்குடி அடியோடு அறுக்கணும்னு சொல்லி ஒரு பெண் பனையில் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆயுதங்களினாலே அந்த ஓணாங்குடியை பெறுகின்ற பொழுது பூமியை கிளறுகின்ற பொழுது ஒரு சிவப்பு வடு தெரிந்தது. இது என்ன சிவப்பாய் வரத்தன்னு சொல்லக்கூடாது. ஆக சிவப்பாய் இருக்கிறது. அகழ்ந்து பார்த்தால் சுயம்புவாக வள்ளி தெய்வியான சுவாமி இருக்கிறார். உடனே தோண்டியனவர் அதிர்ந்து விழுந்தார். மற்றவர் மூர்ச்சித்தார்கள். மற்றவர்கள் ஏதோ ஒன்று தெரியாது. அதில் ஒரு மகாபிரிவு ஞானத்தினாலே இது மகாபிரபு இருக்கிறாங்க என்று இணைந்து அவர்கள் மூர்ச்சியை தெளிவித்து அந்த மூர்த்திகள் அங்கேயே என்ன பண்ண ஒரு பணம் கொட்டையை அமைத்து தினமும் 2 காலம் விலைக்கேற்றி சுவாமிக்கு அவர்களால் நைவேத்தியம் பண்ணுற மாதிரி அவங்க இதை வழக்கமாக வச்சிருந்தாங்க. இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் நமது சிதம்பர தேவர் அங்கே வரார். வந்தவுடனே சுவாமியை வணங்குவார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நான் எவ்வளவு காலம்தான் இங்கே இருப்பேன், எவ்வளவு காலம்தான் இந்த கோவில் தெரியாமல் இருப்பேன் என்று மனம் நொந்து கொண்டார். அப்பொழுது சுவாமி குமாரதேவர் வடிவிலே கந்தவேல் படங்காட்டில் வராங்க. இந்த வடிவத்தை பார்த்த உடனே சிதம்பரூருக்கு சொல்லணுமா, குமாரதேவர் நாம் வருகின்ற பொழுது சுவாமி நிட்டையில் இருந்தாங்க, சொல்லாமல் வந்துட்டோமே, நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்களேன்னு தாயை கண்ட குழந்தைக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ, எவ்வாறு இருக்குமோ, ஓடி செல்லுமோ, அதுபோல் வேகமாக ஓடுவதற்கு துவங்குகிறார். ஆனால் இந்த வடிவத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, தன்னை மெய் மறைக்கிறார். மிடியால் இருள் போக்கும் மேதை வந்தான், வடிவால் ஓமையிலான் வந்தான் என்று வந்தான்.
முதுகிரியான் வந்தான் முகிலனையான் வந்தான் என்னல் குமாரதேவன் எனும் நாமத்தான்